வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, ரீடிங் பத்தி நம்ம "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ல ஆல்ரெடி நெறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் 1 ஆர் 2 எபிசோட்ஸ் அத பத்தி நான் போட்டிருக்கேன். அண்ட் நம்ம ரீட் பண்ற ஒவ்வொரு புக்கையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ அந்த வரிசையில இந்த பாட்காஸ்ட்டும் வந்து ரீடிங் பத்தினது தான். லைக் ரீடிங் நீங்க ஏன் ரீட் பண்ணணும்? இந்த மாரிலாம் நம்ம நெறைய ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நான் வந்து எப்படின்னா, அ ஒரு ஃப்ரீக்வென்ட் ரீடர்லாம் இல்ல. இனிஷியலா வந்து நான் லைக் படிப்பேன். எனக்கு ரீட் பண்றது பிடிக்கும். ஆனா எப்பயுமே படிச்சுட்டே இருப்பேன். புக் வார்ம் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. ஆனா படிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். படிச்சா நான் எனக்கே இது பெட்டரா ஃபீல் ஆகுதுன்னு தெரியும். இருந்தாலும் என்னால அத கன்சிஸ்டன்ட்டாலாம் பண்ண முடியாது. ஸோ இப்பயும் நான் கன்சிஸ்டன்ட்டா பண்றேன்னு என்னால சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷத்துலன்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா முன்ன இருந்தத விட இப்போ ஓரளவுக்கு பெட்டரா புக்ஸ் தேடி தேடி ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ரீட் பண்றது வந்து எனக்கு எப்படி ரீடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எங்க வீட்ல வந்து படிக்கிறத வச்சு தான் நினைக்கிறேன். எங்க அம்மா, அக்காலாம் படிப்பாங்க. ஸோ அதிலேருந்து தான் எனக்கு ரீடிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்றது? நான் இதனால தான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு கான்ஷியஸாலாம் எனக்கு இல்ல. நம்மள சுத்தி எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா நம்மளும் ஃபோன் பார்ப்போம்ல. இப்ப நம்ம ஃபோன்லாம் அதிகமா பார்க்குறோம்னா, நம்ம குழந்தை ஃபோன் அதிகமா பார்க்கும். நம்ம டிவி அதிகமா பார்த்தோம்னா, நம்ம குழந்தை டிவி அதிகமா பார்க்கும். அதே மாதிரி எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் புக்க படிச்சுட்டே இருப்பாங்க. லைக் புக்குன்னு இல்ல, பேப்பர் படிப்பாங்க. அப்புறம் இந்த பொட்டலம் முடிச்சு வச்சு ஏதாவது வாங்குவோம்ல, முந்திரி பருப்புலாம் பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வந்தா, அந்த பேப்பர சமைக்கிறதுல அத எடுத்து வச்சுட்டு, அந்த பேப்பர ஓரமா நின்னு படிச்சு முடிச்சுட்டு தான் திரும்ப சமைக்க வருவாங்க. அந்த பொருள வச்சே சமைக்க வருவாங்க. ஸோ அந்த மாரிலாம் நான் பார்த்துருக்கேன். அக்காவும் அப்படிதான். அக்கா வந்து எனக்கு புக்கா நாவலா அறிமுகப்படுத்தினது என்னோட அக்கா தான் எனக்கு. ரமணிச்சந்திரன், இந்திரா சௌந்தரராஜன்லாம் அவ படிப்பா. ஸோ அவட்டருந்து தான் ஓகே இந்த புக் அவ என்ன புக் வச்சிருக்காளோ அத படிச்சான்னா, அத எடுத்து நானும் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அந்த மாரி அக்காவும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் யாருமே வந்து என்னைய உட்காந்து படி, நீ உட்காந்து படிச்சு தான் ஆகணும். சிறுவர் மலர், வாரமலர்லாம் படி. சிறுவர் மலர்ல நீ இந்த கதைய படிச்சு எனக்கு சொல்லணும். அந்த மாரிலாம் எங்க வீட்ல யாரும் என்னைய சொன்னது கிடையாது. லைக் சொன்னா அந்த ரீடிங் ஹேபிட் அவ்ளோ ஆர்கானிக்கா வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னா ரீடிங் ஹேபிட் நீங்க புக்கு படிச்சீங்க, படிக்கல, எத்தன புக்கு படிச்சீங்க இதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு என்ன தோணும் அப்டின்னா, வாசிக்கிறதுன்ற பழக்கம் இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இருந்தா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அத குடுக்க முடியும். அந்த வாசிப்புங்கிறதும் எப்படி இருக்கணும்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு Facebook போஸ்ட்டாவோ, இல்ல Instagramல வரதோ, இல்ல ஒரு ப்ளாகாவோ மட்டும் நின்றாம, ஓகே அதுவும் நம்ம ரீட் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் அது அவ்ளோ அத்தென்டிக்கா எனக்கு இல்லாத மாதிரி நெறைய நேரங்கள்ல தோணும். அதில நெறைய விஷயங்கள் இருக்கும். மேபி ஒரு சில இது கரெக்ட்டா இருக்குமே தவிர, எல்லாமே அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெர்ல. அதே மாதிரி இப்ப என்னைய கேட்டா நான் அதுவும் ரீட் பண்ணியிருக்கேன். அந்த மாரி Facebookல வரதோ, Instaல வரதோ இல்ல எதேதோ ரீட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு பர்சனலா கேட்டா, உங்களுக்கு ரீட் பண்ணதில எது பிடிக்கும்? அப்படிலாம் கேட்டா, நான் ரீட் பண்ண புக்ஸ்ல இருந்து தான் எனக்கு தோணுமே தவிர, அண்ட் சடனா யாரோ ஒண்ணு பேசல, இந்த புக்லயும் இத பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தான் வருமே தவிர, ஆமாங்க நான் இந்த Facebook போஸ்ட்ல இத பார்த்தேன். ஆமாங்க இந்த Instagram போஸ்ட்ல இத பார்த்தேன்னு எனக்கு சொல்ல வராது. லைக் அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் அத தூக்கிட்டு தூக்கிட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் நம்மளோட ஒரு ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு உள்ள போறது வந்து புக்ஸ் தான் போகும். ஸோ அதனாலேயே இந்த வாசிப்பு பழக்கம்ன்றது இந்த மாதிரி டிஜிட்டல தாண்டி ஃபிசிக்கலா ஒண்ணு. நீங்க புக்ஸாவே இருக்கையில கூட ஒரு ஒரு விகடனோ, இல்ல குமுதமோ, இல்ல ஒரு வாரமலர், ஒரு சிறுவர் மலர், எனிதிங் மங்கையர் மலர் அது இதுன்னு நெறைய இருக்கு இல்லையா? நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து நம்ம வாசிக்கிற பழக்கம் இருந்தா தான், அட்லீஸ்ட் இதையாவது நம்ம வாசிச்சோம்னா தான், நமக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து ஓகே நம்ம பாட புத்தகத்த தாண்டி இன்னொரு வாசிப்பு இருக்கு. அது ஒரு வேற ஃபீல் தரும் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே புக்க ரீட் பண்ண தான் போறோம். நம்மளுடைய லைக் ஸ்டடீஸ் ரிலேட்டடான புக்ஸ நம்ம குழந்தைங்கள நம்ம ரீட் பண்ண வச்சுருவோம். அது எப்பாடுபட்டாலும் அத அவங்க படிச்சு தான் ஆகணும். அத நம்ம மிரட்டி, உருட்டி, டியூஷன் அனுப்பி அத படிக்கலன்னா, அதுக்கு வேற ஸ்கூல் சேர்த்து, அதுக்கு காசு செலவு பண்ணி, எல்லாம் பண்ணி நம்ம அத படிக்க வச்சுருவோம். ஆனா,
அத தாண்டி ஒரு ஒரு ரீடிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இது மட்டுமே வாசிப்பு இல்ல. இதுக்கு வெளிய ஒண்ணு இருக்கு. இத வாசிச்சா நமக்கு என்னலாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம வாசிக்கணும். நம்ம வாசிக்கிறத அவங்க பார்க்கணும். ஸோ அந்த சரவுண்டிங் அப்படி இருந்தாலே, நீங்க அடுத்த ஜென்ரேஷனும் தானா படிச்சிரும். ஸோ நான் அப்படிதான் படிச்சேன்னு நான் நெனைக்கிறேன். அதனால எனக்கு இது எப்பயுமே தோணும். நம்மளும் வந்து அந்த வாசிக்கிற பழக்கம்ன்றத நம்ம விட்டுறக்கூடாது. அப்பதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகும்னு நான் ரொம்ப கான்ஷியஸா நெனச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அண்ட் அடுத்து என்ன சொல்றது அப்புட்ன்னா, ஓகே ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது? ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஏன்னா எங்க அம்மாலாம் அப்படி என்டர்டெயின்மெண்ட்டா படிக்க ஆரம்பிச்சது தான். அவங்க அவங்க காலத்தில டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது, அப்புறம் ரேடியோ அதெல்லாமே ரொம்ப அ யாராவது ஒருத்தர் வீட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி அ சோஷியல் மீடியா, இன்டர்நெட் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு அது பொழுதுபோக்கு. அதனால தான் அவங்க அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சு, அத விடாம பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நமக்கு இப்போ வந்து பொழுதுபோக்கா நெறைய வந்துருச்சு இல்லையா? நம்ம வந்து ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ரேடியோ கேட்கலாம், நெனச்ச நேரம் நெனச்ச சாங்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம வந்துட்டனால, நமக்கு வந்து ரீடிங் வந்து போர் ஆயிருது. அது போரா தான் இருக்கும். அத நம்ம கண்டிப்பா நான் நெறைய இதில சொன்ன மாரி, நெறைய எபிசோட்ல சொன்ன மாரி இதுலயும் சொல்றேன். லைக் ரீடிங் வந்து கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். அது ஒண்ணும் ஜாலியா அப்படியே சூப்பரா அப்படிலாம் இருக்காது. அது இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்தோனே நீங்க ஜஸ்ட் லைக் தட் உள்ள வந்தோனே ரீடிங் வந்து என்னை அங்க கொண்டு போயிருச்சு, இங்க கொண்டு போயிருச்சு அப்படிலாம் போகாது. எடுத்தோனே உங்களுக்கு என்னடா இது உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாரி எதுக்கு படிக்கிறோம் தேவையில்லாம இதெல்லாம் ஏன் படிக்கணும்? அப்படின்ற மாரியான தாட்ட தான் உங்களுக்கு குடுக்கும். டெஃபினட்டா அது போரிங்கா இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போகும். ஸோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த நீங்க பார்க்குற பார்வைய வேற மாரி பார்க்க வைக்கும். ஒரு கதையே எடுத்துக்கோங்களேன். ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பிரிவோம் சந்திப்போம் படிச்சிருக்கேன். சுஜாதாவோடது. அதெல்லாம் படிக்கையில அந்த மதுமிதான்ற கேரக்டர் வந்து எனக்கு அ பாவம் இந்த பொண்ணு அப்படின்ற மாரி எனக்கு அவ்ளோ தோணும். பட் அதுவே படமா வந்தது. படம் பேர் எனக்கு தெரியல. அந்த தமன்னா நடிச்சு படம் பேரு கரெக்ட்டா தெரியல. கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணாலனே அந்த சாங் வரும்ல, அந்த படம். அந்த படம் வந்து பிரிவோம் சந்திப்போம் புக்க தான் அது அந்த நாவல தான் அவங்க படமா எடுத்திருப்பாங்க. அதில தமன்னா கேரக்டர பார்த்தா, இது என்ன லூசு மாரி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அ ஏன்னா, அந்த ரீடிங்கில நான் புரிஞ்சுக்கிட்ட மதுமிதா வேற. அத ஒரு கேரக்டரா ஒருத்தவங்க பண்றப்போ அந்த மதுமிதா வேற. ஸோ பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் எதை எடுத்துக்கிட்டாலுமே, நீங்க அத ஒரு விஷுவலா உங்களுக்கு காட்டுறாங்க இல்லையா? இப்போ நீங்க அந்த அந்த படமே பார்த்துருந்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன்னா உங்களுக்கு கார்த்தி தான் உங்களோட வந்தியத்தேவன். நீங்க படமா பார்த்துருந்தீங்கன்னா. எல்லாருக்குமே கார்த்தி தான் வந்தியத்தேவன். அப்புறம் அ இந்த படம் பிரிவோம் சந்திப்போம் அந்த படம் சொன்னேன் இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, தமன்னா தான் மதுமிதா எல்லாருக்குமே. ஆனா, பிரிவோம் சந்திப்போம நீங்க நாவலா ரீட் பண்ணீங்கன்னா, நான் கற்பனை பண்ணி வச்ச, நான் புரிஞ்சுக்கிட்ட மதுமிதா வேறையா இருக்கும். நீங்க கற்பனை பண்ணி வச்ச, நீங்க புரிஞ்சுக்கிட்ட லைக் இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிட்ட மதுமிதா வேறையா இருக்கும். ஸோ இந்த கற்பனா சக்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இந்த நாவல்லாம் படிக்கையில எனக்கு பயங்கரமா இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்க படிக்க படிக்க வந்துரும். அந்த கேரக்டர்ஸ்லாம் உங்க கூடயே இருக்க மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். நான் முன்னவே இது சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் வந்து எனக்கு அப்படிதான். அதுவும் என்னன்னா, நான் ரொம்ப ஒரு ஒரு டஃப் டைம்ல அந்த புக்கு படிச்சேன்னு சொல்லலாம். எனக்கு அந்த டைம்ல பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நானே ஒரு சோகமாவே சுத்திட்டே இருப்பேன். அந்த மாரி ஒரு டைம்ல தான் நான் சிவகாமியின் சபதம் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னன்னா, அதில இருக்க எல்லா கேரக்டர்ஸும் என் கூடயே இருக்க மாரி இருக்கும். என் கூடயே தான் இருப்பாங்க அவங்கலாம். அந்த புக்கு முடிஞ்சதப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது ஆக்சுவலி அவ்வளோ ஒரு தலகாணி மாரி ஒரு குண்டு புக் அது. பட் அது முடிக்கையில வந்து எனக்கு முடிஞ்சிருச்சே! அப்போ இவங்கலாம் நம்ம கூட இனிமே இருக்க மாட்டாங்களேன்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் அதாவது என்னென்னா, உங்களுடைய ஹார்ட் டைம்ஸில் ஒரு டஃப்பான டைம் உங்களுக்கு இருக்குது. நமக்கே இருக்கும்ல. ஒரு மாரி டவுனா இருக்கும். நமக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத மாரி இருக்கும். நமக்குன்னு யாருமே இல்லாத மாரி இருக்கும். இந்த மாரிலாம் உங்களுக்கு தோணும்ல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு சமயத்தில தோணும். ஸோ அந்த மாரி இருக்கப்பலாம் புக்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த புக்ஸில இருக்க எல்லாருமே என் கூடயே இருக்க மாரி, நான் தனியாவே இருந்த மாரி நான் அப்போ உணரவே இல்ல. இவங்கலாம் என் கூட இருக்காங்கல்லன்ற மாரி இருந்தது. ஸோ அந்த புக் முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐய்யயோ! இவங்கலாம் இப்போ நம்ம கூட இல்லையே அப்படின்ற அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்க ஒரு புக் ரீடிங் வந்து உங்கள கூட்டிட்டு போகும். அ
அதாவது ஒரு கேரக்டர்ன்னு இல்ல. அதில சொல்லியிருக்க இடங்களும் கூட. நீங்க பொன்னியின் செல்வன்லாம் படிச்சீங்கன்னா, அதில இருக்க இடங்கள்லாம் சொல்லுவாங்க. புத்த விகாரம் எப்படி இருந்தது? அந்த மாரி ஆறு எப்படி இருந்தது? எல்லாமே வந்து நீங்க ஒண்ண விஷுவலைஸ் பண்ணி தான் பார்ப்பீங்க. அது நீங்க உட்காந்து யோசிச்சுலாம் விஷுவலைஸ் பண்ணி வைக்கணும். ஒரு ஒரு வரிய படிச்சோனே, ஓகே அப்ப இப்படி எப்படி இருந்திருக்கும்? அப்படி உட்காந்துலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளையே அறியாம அது ஒரு நம்மளே அறியாம ஒரு ப்ராசஸா அது நடக்கும். நீங்க உட்காந்து யோசிச்சு ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி, விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது வேற. நீங்க ரீட் பண்ணயிலேயே அது தானா உங்க மைண்ட்ல ஓடுறது வேற. ஸோ அந்த மாதிரி ஒண்ணு வந்து நீங்க ரெகுலர் ரீடிங் ஹேபிட்குள்ளலாம் வந்துட்டீங்கன்னா, ரொம்ப அழகாவே நமக்கு அது வந்துரும். ஸோ இந்த மாரியே தான் நான் படிச்சுட்டே இருந்தேன். இதிலேருந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்க்கு மூவ் ஆனேன். எனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் புடிக்கல ஃபர்ஸ்ட்டு. இது என்ன யாரோ ஒருத்தவங்க உன்னால முடியும், நீ பண்ணிருவ, அத பண்ணு, இத பண்ணுன்னு சொன்னா நம்மளால பண்ணிற முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது என்ன அப்படின்ற மாரி தான் எனக்கு இனிஷியலா தோணுச்சு. பட் எனக்கு வந்து இங்க வந்ததுக்கப்புறம், அதாவது யுஎஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட ரீடிங் ஹேபிட்ஸ் குறைஞ்சு போச்சு. இங்க தமிழ் புக்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல. நான் இங்கிலீஷ் புக்ஸ்லாம் பெருசா படிக்க மாட்டேன். சேட்டன் பகத்தோட புக்கு படிச்சிருக்கேன். அது அவரோட சீரிஸ்ல மோஸ்ட்லி எல்லாம்னு சொல்ல முடியாது. வாங்கி வச்சிருப்பேன். ஆனா அதில ஒரு 4, 5 புக் படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஆமா. அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட ரவீந்தர் சிங்கோட புக்கு, அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட ஆத்தர் புக்கு தான் நான் படிச்சிருக்கேன். அதாவது இந்தியன் ஆத்தர்ஸோட இங்கிலீஷ் புக்க தான் நான் படிச்சிருக்கேனே தவிர, வேற கண்ட்ரியில உள்ளவங்க எழுதினதெல்லாம் நான் படிச்சதில்ல. நமக்கு எப்படி அது புரியும்? அது புரியவே புரியாது. அல்லது வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் நம்ம எப்படி அது எப்படி அதனால என்ன யூஸு? நமக்கு எப்படி அது கனெக்ட் ஆகும்? அப்படின்ற மாரியே தான் நான் யோசிச்சிருக்கேன். அத நான் படிக்கவே மாட்டேன். ஸோ, இப்படி இருக்கப்போ எனக்கு இங்க தமிழ் புக்ஸும் கிடைக்கல. நான் இங்கிலீஷ் புக்ஸும் படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். அப்படின்றப்போ என் ரீடிங் ஹேபிட் போயிருச்சு. அவ்வளோதான். நான் படிக்கலாம் இல்ல. விகடன் மட்டும் படிப்பேன். ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி விகடன் மட்டும் வாரம் வாரம் படிச்சுட்டு இருப்பேன். வியாழக்கிழமை வரும்னா, இங்கே புதன்கிழமை நைட்டு அப்லோட் ஆகும். லைக் நம்ம காட்டும். ஸோ, அப்போ நான் அத மட்டும் படிச்சுட்டு இருப்பேன். மத்தபடி நான் புக்ஸே படிக்கவே இல்லன்னு சொல்லலாம். ஒரு ஒரு 2 வருஷமா அல்லது ஆமா 2 வருஷமாவே நான் ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்லலாம். ஸோ இத இத தாண்டி ஓகே ரீட் தான் பண்ணுவோமே அப்படின்ற மாரி இந்த வருஷத்துல ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஓகே படிக்க ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கல தான். வேற வழி இல்லாம தான் நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ படிக்க ஆரம்பிச்சேன். சரி என்னதான் இருக்கு லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்ற மாரி தான் நான் உள்ள போனேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அது வேற மாரி இருந்தது. அது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ன்னு ஒரே ஒரு டாபிக்குள்ள நீங்க எல்லா புக்ஸையும் எல்லாம் கொண்டு வர முடியல. நான் முன்ன அப்படிதான். அது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படி சொல்லி நான் அத வந்து தனியா ஒதுக்கி வச்சுருவேன். பட் அது அப்படி இல்ல. நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி பத்தின புக்ஸ் இருக்கு. அப்புறம் நீங்க லைக் ஒரு விஷயத்த செய்யாம புலம்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அத எப்படி ஈஸியா செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸா இருக்கிற புக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நெறைய கோட்ஸா இருக்கும். அந்த மாதிரியான புக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாரி ஒருத்தவங்க இப்படி பண்ணாங்க. அதில இப்படி நடந்தது. அப்படின்ற மாரி பேசுற புக்கா இருக்கும். லைக் இதுலயே நெறைய நெறைய டைப்ஸ் இருக்கும். உங்க ஆங்ஸைட்டி, ஃபியர் அத ஓவர் கம் பண்றதுக்கான புக்ஸ் இருக்கும். லைக் இத ஓவர் கம் பண்றதுன்னா, எடுத்தோனே வந்து நீ இத பண்ணேன்னா நீ ஓவர் கம் பண்ணிருவ. அப்படி இப்படின்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஆங்ஸைட்டினா என்ன? அது ஏன் உங்களுக்கு வருது? அந்த மாரி ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டே வருவாங்க. லைக் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, டோப்பமைன் டீடாக்ஸ்ன்னு ஒரு புக்கு. அது நான் இப்ப ரீசென்ட்டா படிச்சு முடிச்ச புக்கு. ஸோ, அதனால அத சொல்றேன். இந்த புக் வந்து எப்படி இருக்கும்னா, யாரோ நம்மட்ட பேசுற மாரி இருக்கும். ஆக்சுவலி இதில இருக்க எல்லாமே நமக்கு முக்காவாசி தெரிஞ்ச விஷயமா இருக்குங்க. ஆனா, அத படிக்கையில வந்து அ நமக்கும் இதானே நடக்குது. நம்மளும் இத தானே பண்றோம். அப்படின்ற மாரி பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். லைக் என்னன்னா, அந்த டோப்பமைன் டீடாக்ஸ்ன்ற புக்கு நீங்க டோப்பமைன் இதெல்லாம் வந்து நீங்க ஃபோன் யூஸ் பண்ணல, இதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி டோப்பமைன் ஹிட்லாம் அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் பத்தி நம்ம நெறைய இங்க என்ன சொல்றது பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம். சோஷியல் டைலமான்ற நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பத்தி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் டீடாக்ஸ் லைக் டிஜிட்டல் மினிமலிசம் புக்ல இந்த மாரி நெறைய இதில அந்த புக்ஸ்லலாம் நான் அத படிச்சிருக்கேன். பட் அகெயின் இந்த டோப்பமைன் பத்தி இது சொல்லல. டோப்பமைன் பத்தி அவ்ளோ டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. டோப்பமைன்னா என்ன? அது வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்தது? இன்றைய சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆயிட்டுருக்கு? ஏன் நீங்க டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணணும்? அது என்னன்னா ஃபோன் யூஸ் பண்ணையில உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஷார்ட்ஸ் பார்க்கையில ஒரு ஷார்ட்ஸ் முடிச்சுட்டு நம்ம போவே மாட்டோம். அடுத்து, 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 அடுத்துன்னு போயிட்டே இருப்போம். அதே மாரி தான் யூடியூப் வீடியோவும். ஒரு வீடியோ முடிச்சுட்டு நம்ம போவோம்னு நினைக்கவே மாட்டோம். அடுத்து, அடுத்துன்னு போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் நினைச்சா உடனே இத ஸ்டாப் பண்ணிட்டு போயிருவேன்.
இப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம்ல. இதெல்லாம் தான் இந்த டோப்பமைன் பண்ணுற வேலை. லைக் ஒரு காஃபி குடிக்கிற மாரி, ஒரு ஸ்டிமுலண்ட் மாரி. நீங்க காஃபி குடிச்சோனே உங்களுக்கு வந்து அப்படியே சுறுசுறுப்பா இருக்க மாரி இருக்கும். அப்புறம் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் டோப்பமைனும் ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபோன் யூஸ் பண்றது உங்களுக்கு பின்னாடி இதுக்கு மண்டைக்குள்ள என்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, உங்க மைண்ட் எப்படிலாம் அந்த ஃபோன் யூஸ் பண்ணையில ஒர்க் ஆகுது, இப்படின்றத பத்திலாம் ஒரு டீட்டெயில்டா ஒரு புக்ஸ் இருந்ததுன்னா, எனக்கு இது மோர் தென் செல்ஃப் ஹெல்ப் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி. நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம், நமக்கே தெரியாம ஒரு அவேர்னஸே இல்லாம நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க விஷயம், நம்மளுக்கு பின்னாடி அது எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, லைக் அது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு தருது. இந்த மாதிரி தான் நெறைய புக்ஸ் இருந்தது. இப்படி ஒரு புக்ஸ் இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலி முன்ன தெரியாது. அதாவது இந்த ஜர்னர் ஆஃப் புக்ஸ் வந்து ரொம்ப பெருசு செல்ஃப் ஹெல்ப். ஸோ இப்படி தான் நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அது ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. மேபி நான் முன்ன சூஸ் பண்ண புக்ஸ் வேணா உங்களால முடியும், அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொன்ன மாரி நான் எதுவும் படிச்சுட்டேன் போல இருக்கு. அதனாலேயே நான் அதையே மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். பட் அப்படி இல்ல. நீங்க செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லயும் ஒரு ஜர்னரா பிரியும். நீங்க நான் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன்னு இருக்குல்ல அந்த மாரி. அதில வந்து ஒரு வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் மாரி இருக்காது. உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிற மாரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள வந்து தூக்கிட்டு வந்துரும். அப்பலாம் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? என்ன தப்பு பண்றீங்கன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த புக்கு ரொம்பவே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் ஹெல்ப் ஆகும். இது மறுபடியும் மறுபடியும் செல்ஃப் ஹெல்ப்னே சொல்றேன். எனக்கு வேற என்ன பேர் சொல்றதுன்னு தெரியலன்றனால நான் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்படி தான் நான் நாவல்லாம் தாண்டி வெளிய வந்து வேற புக்ஸும் படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் இங்கிலீஷ் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில தான் படிச்சேன். நம்ம டிகிரி எல்லாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் இங்கிலீஷ்ல இருக்க புக்ஸ படிக்கல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். அதாவது நமக்கு புரியாது அப்படிலாம் தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இது எப்படின்னா, அந்த மாரி இல்ல ஆக்சுவலி. நீங்க இங்க உள்ள ஆத்தர் நான் அந்த கேல் நியூபோர்ட்னு ஒரு ஆத்தரோட புக்ஸ்லாம் 3 புக் அவரோடது படிச்சுட்டேன். அவர்லாம் அந்த அமெரிக்கன் ஆத்தர் தான். ஸோ அவர் வந்து அப்படியே கஷ்டமான ஏதேதோ வார்த்தைகள் போட்டு அந்த மாரிலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. நார்மலா தான் முக்காவாசி புக்ஸ் இருக்கும். சில அட்வான்ஸ்டு புக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பான வேர்ட்ஸோட இருக்கிற மாரி இருக்கலாம். பட் நம்ம எடுத்தோனே அத ஒண்ணும் படிக்கவே மாட்டோம். அ அதுக்கு முன்னாடி செட் ஆஃப் புக்ஸே வந்து அவ்வளோ வாஸ்ட் வெரைட்டியா இருக்கும். ஸோ அத நீங்க பழக்கப்படுத்துறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ ஈஸியா நீங்க படிச்சிடலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இங்கிலீஷ்னால நான் படிக்க மாட்டேன்னு நீங்க ஒரு புக்க யோசிக்கவே தேவையில்ல. லைக் நான் யோசிச்சேன். பட் உள்ள போய் பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே நமக்கு புரியுது. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ இதுதான் நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்குள்ள வந்த கதை. அதுக்கப்புறம் ஒரு புக்க எப்படி சூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்க புதுசா ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்க எப்படி சூஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ சூஸ் பண்றது எப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு மூவி மாரியே நீங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி மூவிஸ் பார்ப்போம். ஒரு படத்த நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? சில பேர் வந்து இந்த டைரக்டர் படம்னா நான் பார்ப்பேன் அப்படின்ற மாரி இருப்பீங்க. சில பேர் வந்து ஹிட்டான படம் எல்லாருமே அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, சரி போய் பார்ப்போமே அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். அப்புறம் சில பேர் வந்து அந்த ஜர்னர் வச்சு போவோம். எனக்கு வந்து காமெடி மூவிஸ் பிடிக்கும், எனக்கு ஃபைட் மூவிஸ் பிடிக்கும், எனக்கு த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும். இதே தாங்க புக்லேயும் ஒர்க் ஆகும். சில டைம்ஸ் வந்து நம்ம ஆத்தர் வச்சு போகலாம். நான் நாமுத்துக்குமாரோட ஒரு புக்கு படிச்சோன்னா, அடுத்தடுத்து அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரோ எல்லாத்தையும் தேடி தேடி போயிட்டே இருந்தேன். ஸோ இது ஆத்தர் வச்சு போறதா. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜர்னர் வந்து பேசையில வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, ஜர்னர் வந்து நம்ம மைண்ட் செட்ட வச்சு தான் இருக்கும். நாம கரண்ட்ல எந்த மாரியான மைண்ட் செட்ல இருக்கோமோ, அந்த ஜர்னர் தான் நமக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். லைக் ஒரு ஏஜ்ல அல்லது ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு ரொமான்ஸ் நாவல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சில டைம்ல வந்து அப்படியே த்ரில்லர்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி தான். லைக் ஒரு நம்மளோட மைண்ட் செட் பொறுத்தும் தான் நம்ம படிக்கிற புக்ஸ் நமக்கு பிடிக்குதா, பிடிக்கலையான்றதும் டிசைட் ஆகும். நீங்க அ ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்கீங்க, ஒரு டீனேஜ்ல இருக்கோம். ஒரு க்ரஷ்ஷு, லவ் அந்த மாரியான ஃபீலிங்ஸ்லாம் அந்த ஹார்மோன்ஸ்லாம் அதிகமா இருக்கிற டைம்ல நமக்கு கண்டிப்பா ரொமான்ஸ் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது தேடி தேடி படிப்போம். அவ்வளோ ஜாலியா இருக்கும். உருகி உருகி லவ் பண்ணையில நம்மளும் அப்படியே உருகி உருகி அத பார்த்துட்டு படிச்சுட்ருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஜர்னர் பேஸ் பண்ணி போறது. இது எப்படி ஒரு மூட் வச்சு நம்ம மைண்ட் செட் வச்சு நம்ம மூட் வச்சு எப்படி ஒரு ஜர்னர் ஃபிக்ஸ் பண்றோமோ, லைக் அதே மாதிரி நமக்கு ஃபேவரைட்டும் அமைஞ்சிரும். நமக்கு வந்து எனக்கு ரொமான்ஸ் நாவல்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு வந்து த்ரில்லர் நாவல்ஸ் தான் பிடிக்கும்னு நீங்க அது எப்போ உங்களுக்கு வரும் அப்புட்னா, நீங்க ப்ராபப்ளி ரொமான்ஸ்ல ஒரு
5, 6 நாவல் படிச்சிட்டிங்கன்னா, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அல்லது த்ரில்லரில் ஒரு 5, 6 படிச்சிட்டிங்கன்னா, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்படின்ற ஒரு டெசிஷனை நீங்க எடுக்க முடியும். ஏன்னா, நான் வந்து ஆத்தர் வச்சு போகையில எனக்கு ரமணிச்சந்திரனோட ஒரு 6, 7 புக்கு படிச்சதுக்கப்புறம் தான், இது நமக்கு அவ்வளவா செட் ஆகலையோ! இது நமக்கு அவ்வளவா கனெக்ட் ஆகல போல இருக்கு. அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. இந்திரா சௌந்தரராஜனோட புக்ஸ் கொஞ்சம் படிச்சோன்னே, இது நல்லா இருக்கே! இவர் புக்க நம்ம படிக்கலாமே! அப்படின்ற மாரி நான் தேடி தேடி போய் படிக்க ஆரம்பிச்சேன். அதே மாரி தான் நா. முத்துக்குமார், அதுக்கப்புறம் எஸ். ராமகிருஷ்ணன், அப்புறம் இந்த சைடு வந்தா அந்த கேல் நியூபோர்ட், அப்புறம் இப்போ இந்த டோபமைன் டீடாக்ஸ் அந்த ஆத்தரோட புக்ஸு, இதெல்லாம் வந்து லைக் ஆத்தரை வச்சு நான் போறேன் அப்படின்னா, ஒன்ஸ் படிச்சா தான் எனக்கு நம்ம படிக்கணும். படிச்சா தான் அடுத்து நமக்கு அது ஓகே அப்படின்றதே நமக்கு புரியும். ஸோ இனிஷியலா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 3 மெத்தட வச்சு நீங்க உள்ள போலான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு புக் வந்து ஹிட்டான புக்கா இருக்கும். ஒரு பிரபலமான புக்கா இருக்கும். நா. முத்துக்குமாரோட வேடிக்கை பார்ப்பவன் வந்து நெறைய பேரு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எஸ். ராமகிருஷ்ணனோட தேசாந்திரி. இப்போ எஸ். ராமகிருஷ்ணன் எடுத்தீங்கன்னா, நீங்க தேசாந்திரி ஃபர்ஸ்ட்டு போலாம். ஸோ அந்த அளவுக்கு. அந்த மாரி ஒவ்வொரு ஆத்தரோட ஒரு பிரபலமான ஆத்தரோட ஒரு பிரபலமான புக் இருக்கும் இல்லையா? நெறைய பேர் அத சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நல்ல ரிவ்யூஸ் இருக்கும். அந்த மாரி அதாவது ஒரு ஹிட் படம் நெறைய பேர் பார்த்துருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளும் போய் பார்ப்போம்ல. அந்த மாதிரி கூட நீங்க போலாம். எனக்கு பெட்டர் என்ன அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம படிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்ல. நானும் தான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டைமே இல்லங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இப்படியே நம்ம சொல்ட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு எப்படியோ ஒரு வகையில அதுக்கு டைம் குடுக்க முடியலன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அல்லது நிஜமாவே நமக்கு டைம் குடுக்க முடியலையா கூட இருக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ண ஆரம்பிக்கையில, ஓரளவுக்கு அத என்ன புக் எடுக்கிறோன்றதுல ஒரு அனலைஸ் பண்ணி எடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தோனே ஏதாவது ஒரு புக்கு செட் ஆகாத புக் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நல்லா இல்லாத புக்குன்னு சொல்ல முடியாது. செட் ஆகாத புக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் தலைகீழ நின்னு படிச்சாலும் எனக்கு 5 AM கிளப்ல அவர் என்ன சொல்ல வராருன்னே புரியல. என்னால படிக்கவே முடியல அந்த புக்க. எனக்கு புரியவே இல்ல. என்னங்க சொல்ல வரீங்க? என்ன புக் இது? ராபின் சர்மா வந்து எனக்கு சரியா வரல. ராபின் சர்மாவுக்கும் எனக்கும் ஒத்து வரல. ஸோ நான் அத படிக்கல. அந்த மாரி நீங்க எடுத்தோனே ஒரு கனெக்ட்டே ஆகாத ஒரு புக்க தூக்கி வச்சுட்டு, நான் படிச்சேன், என்னால முடியல, நான் ட்ரை குடுத்தேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்றதுக்கு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஒரு சின்ன அனலைஸ இப்போ வந்து அமேசான்ல நீங்க புக்ஸ சும்மா போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் வரும்ல. அதில அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்துருப்பான். அந்த புக் எத பத்தினதுன்னு. ரேட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆத்தர பத்தி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் மாரி பண்ணி நீங்க புக்க செலக்ட் பண்ணலாம். அண்ட் குட்ரீட்ஸ் கூட. குட்ரீட்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கும். நெறைய பேர் அதுக்கு ரிவ்யூ குடுத்துருப்பாங்க. ரேட்டிங்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்தர பத்தி இருக்கும். அண்ட் புக்க பத்தி ஒரு சின்ன ஜிஸ்ட் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இப்போ வந்து நெறைய புக் வீடியோஸு, ஆடியோஸ்லாம் கூட இருக்குல்ல. புக் சம்மரிலாம் நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதெல்லாமும் நீங்க கேட்டுட்டு அந்த புக் உங்களுக்கு ஓகேவான்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்லேயே நெறைய புக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன். அதை கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்து ஒரு புக்கை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அண்டு இன்னொரு புக் நான் சொல்லணும் அப்படின்னா, வாசிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. செல்வேந்திரன் ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஏன் ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு கேள்விக்கான பதில் இருக்குல்ல. நான் என்னங்க ரீட் பண்ணால் என்ன இதுவா, ரீட் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அது ஏன் நீங்கள் அதை தாண்டி வாசிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு புக் அது. அது வந்து இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன்ல, எனக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்தது, அதனால எனக்கு வாசிக்க பிடிச்சிருந்தது, நீங்களும் வாசிங்க நல்லாயிருக்கும் இப்படி வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. இதையே தான் அவரும் சொல்லியிருப்பாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புக்கில். அண்ட் அந்த புக்கு முடியல அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் சஜஷன்ஸ் கூட கொடுத்துருப்பாரு. ஐ திங்க் 50 புக்ஸோ 100 புக்ஸோ இதெல்லாம் ஒரு பாப்புலரான புக்ஸு, இதில் எதையாவது ஒன்று எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன்ஸும் கொடுத்துருப்பாரு. அந்த புக்கும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். லைக் அது சும்மா கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஏன் படிக்கணும், என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த புக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். அண்டு என்னோட புக் சஜஷன்ஸில் நான் என்ன சொல்வேன்னா, இந்த வருஷம் நான் படித்த புக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, வேடிக்கை பார்ப்பவன், தேசாந்திரி, அதுக்கப்புறம் கேல் நியூபோர்ட் எழுதின எல்லா புக்ஸும் இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த வாசிப்பது எப்படி, அப்புறம் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒரு புக்கு சூப்பராக இருந்தது. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. காம்பவுண்ட் எஃபெக்ட், ஈட் தட் ஃப்ராக் இதெல்லாம். ஸோ இந்த புக்லாம் என்னென்னா, அந்த ஈட் தட் ஃப்ராக்லாம் வந்து ஐ திங்க் 2001லேயோ 2004லேயோ வந்த புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த புக்கு எப்போ ரிலீஸ் ஆச்சு இட் டசன்ட் மேட்டர். புக் நெவர் ஏஜ்னே சொல்லலாம். நீங்கள் வந்து அது எந்த வருஷம் வந்துச்சு,
இப்போ லேட்டஸ்ட் மூவிலாம் மாதிரி லேட்டஸ்ட் மூவி தான் பார்க்கணும். நீங்க பழைய மூவி பார்த்தா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அந்த மாரிலாம் புக்ஸ் ஒர்க் ஆகாது. நீங்க 2000ல எழுதின புக்ஸையும் படிக்கலாம். ஏன் பொன்னியின் செல்வன் வந்து 1950கள்ல வந்து வந்துட்டுருந்த புக்கு தானே. அத இப்ப எவ்வளோ பேர் வாங்கி படிக்கிறாங்க. ஸோ புக்கு வந்து அதுக்கு வயசே ஆகாதுங்க. நீங்க என்னைக்கு படிச்சாலும் அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்ட்டா கடத்தும். உங்களுடைய மைண்டையும், மூளையும் ஒரு நல்ல புக்கு கண்டிப்பா உங்களுக்கு நெவர் ஏஜ். நீங்க எப்பனாலுமே அத படிச்சாலுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். திரும்ப திரும்ப படிச்சாலுமே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ நீங்க புக்கோட வருஷத்தெல்லாம் நீங்க பார்க்கவே தேவை கிடையாது. இது எப்பயோ வந்த புக்கு, அதுக்கப்புறம் 1000 புக்கு வந்துருச்சு. அப்புறம் டெய்லி 1000 புக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நமக்கு எப்போ படிச்ச புக்குனாலுமே நீங்க படிக்கலாம். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் சில புக்ஸோட இயர்லாம் செக் பண்ணி பார்க்கையில, ஓ! இவ்ளோ முன்னாடி வந்த புக்கா? நமக்கு இப்போ கரண்ட்டா இவ்ளோ தூரம் ரிலேட் ஆகுதே! அப்படின்ற மாரி எனக்கு நெறைய புக்ஸ் தோணியிருக்கு. ஸோ அதிலேருந்து தான் நான் இத தெரிஞ்சுக்கிட்டேன். அ அதுக்கப்புறம் சொல்லணும்னா, இந்த புக் சம்மரிலாம் இருக்குல்ல, இப்ப நானே பாட்காஸ்ட்ல வந்து இந்த புக்கு, அந்த புக்குன்னு நெறைய புக்க பத்தி நான் படிச்சுட்டு, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். இதே மாதிரி நெறைய பேர் பண்ணுவாங்க. நெறைய வீடியோஸ் இருக்கும். அ எக்கச்சக்க இது இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். நீங்க என்ன நெனைப்போம் அப்புட்னா, இப்ப நானே என்ன நெனைப்பேன் அப்புட்னா, ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்புட்னா, நல்லா இருக்கே! அப்படி சொல்லிட்டு இதில சொன்ன விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் அப்படின்ற மாரி தான் எனக்கும் தோணும். ஸோ அது பார்த்தா அது நீங்க கேட்டா போதும். நீங்க புக் ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, அப்படி நினச்சீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீர்வீழ்ச்சிய வந்து நீங்க ஒரு படத்துல பார்க்குறீங்க. ஒரு இமேஜா நீங்க ஒரு அருவிய பார்க்குறதுக்கும், நேர்ல போய் ஒரு அருவிய பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அருவிய நீங்க ஒரு இமேஜ்ல பார்க்கையிலயும் நல்லா தான் இருக்கும். அழகா இருக்கும். விழுகிற அந்த பிக்சரே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நீங்க ரசிச்சு பார்க்கலாம் தான். பட் நீங்க நேர்ல போய் பார்த்தா, அது இன்னும் எப்படி அத உணர முடியும் உங்களால. அந்த சாரல்லேருந்து, அந்த கிளைமேட்லேருந்து, அந்த அருவி விழுகிற சத்தத்திலேருந்து எல்லாத்தையும் உங்களால அப்பதான் உணர முடியும். அப்படிதான் நீங்க ஒரு புக் ரிவ்யூவோ, ஒரு சும்மா ஒரு பாட்காஸ்ட்டாவோ, இல்ல ஒரு யூடியூப் வீடியோவோ பார்க்குறதும், அத படிக்கிறதும் ஆடியோ புக்ஸா நீங்க அத கேட்குறதும், அத படிக்கிறதும். இதுக்குள்ள வித்தியாசம் வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து என்னோடதெல்லாம் இல்ல. இது எஸ். ராமகிருஷ்ணனோட புக்ல இருந்தது. அவர் வேற ஒரு விஷயத்துக்காக அ இந்த இந்த எக்ஸாம்பிள யூஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப புடிச்சிருந்தது. எனக்கு டக்குன்னு இதுதான் ஞாபகம் வந்தது. ச்சே! எவ்வளோ அழகா சொல்ட்டார்ல. இப்படி தானே புக்ஸும். நம்ம எவ்வளோ அ புக்ஸ் பத்தின ரிவ்யூ, சம்மரீஸ்லாம் நம்ம கேட்டுருப்போம். அப்பல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இமேஜ்ல அருவிய பார்த்த மாரி தான். ஆனா அதையே நான் படிக்கையில எனக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக்ல இருக்கிற வியூ வந்து வேற வேறையா இருக்கும். இப்ப நான் வந்து வேடிக்கை பார்ப்பவன் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதில என் மைண்ட் செட்டு, என்னுடைய கேரக்டர் இதுக்கு ரிலேட்டடா நான் ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுப்பேன். லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பேன். எனக்கு ஒரு விஷயம் முக்கியமானதா தெரியும். அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஆனா நீங்க படிச்சீங்கன்னா, அதில வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியாத ஒரு விஷயம், அல்லது நான் ஹைலைட் பண்ணாத ஒரு விஷயம், உங்களுக்கு அதில ரொம்ப முக்கியமா லைஃப் சேஞ்சிங்கா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வித்தியாசம். நீங்க சும்மா ஒரு சம்மரி கேட்டுட்டீங்க, லைக் எனக்கு அந்த புக் சம்மரிங்கிறதே அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. எவ்வளோ பெரிய புக்கா இருந்தாலும், அந்த புக்கா தான் படிக்கணும், சம்மரியா கேட்கவோ, அல்லது சில சம்மரி புக்கே இருக்கும். சில பெரிய புக்ஸுக்கெல்லாம் வந்து அந்த புக்கோட சம்மரி இது அப்படின்ற மாரி ஒரு குட்டி புக் இருக்கும். லைக் அதில இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியா இவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதில ஒரு நம்பிக்கையே கிடையாது. மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% உங்களுக்கு அதோட அதோட அவுட்புட்ட உங்களால உணர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் அந்த அருவிய ஃபோட்டோல பார்க்குறதுக்கும், நேர்ல போய் பார்க்குறதுக்குமான வித்தியாசமா தான் அது இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மாரி ஏதோ ஒரு ஆடியோ அல்லது வீடியோலாம் பார்க்குறீங்க, கேட்குறீங்க புக்ஸ் பத்தி அப்புட்னா, அது ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு, அந்த புக்க நீங்க படிக்க ட்ரை பண்ணீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு அது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட சஜஷன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க புக்கு புதுசா படிக்க ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப நீங்க மறுபடியும் உங்க புக் ரீடிங் ஹேபிட் எல்லாம் தொடங்குறீங்க, அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, பெட்டர் டூ ஸ்டார்ட் வித் அ பிசிக்கல் புக். நீங்க ஒரு புக்க வாங்கி உட்காந்து படிச்சீங்கன்னா தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா, நீங்க ஃபோன்லலாம் இப்ப நெறைய புக்ஸ் இருக்குங்க. நம்ம பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது ஆப் மூலியமா நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் உங்க சிஸ்டம்ல கூட டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, வொர்க் பண்ணையில சைட்ல படிக்கலாம். இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இப்படிலாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு
படிக்க முடியாது. நம்ம பாதியிலே விட்டுருவோம். ஏன்னா ஃபோன்ல வந்து நீங்க அந்த ஒரு ஆப்போ அல்லது ஒரு பிடிஎஃபோ மட்டும் இருக்காது. எக்கச்சக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ நீங்க டிஜிட்டலி ஒரு புக்க படிக்கிறீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அது நடக்கும். அதனால நீங்க பெட்டர் ஒரு ஃபிசிக்கல் புக்ல ஆரம்பிக்கிறது தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபிசிக்கல் புக்ல ஆரம்பிக்கிறது தான் ஒரு புக்க காசு குடுத்து வாங்கியோ, இல்ல லைப்ரரி போய் வாங்கியோ ஆரம்பிக்கிறது தான் ஒரு ந நல்ல பழக்கம்னு நினைக்கிறேன். லைக் ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த புக்கு ஒரு வார்த்தையிலயோ, இல்ல ஒரு பேஜ்லயோ அந்த புக்கு எத பத்தி சொல்ல வருது, அந்த புக்கோட சாராம்சம் என்ன, இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் நீங்க படிக்கணும். படிச்சா தான் அது எத பத்தி சொல்ல வருதுன்னே நமக்கு புரியும். ஸோ இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்க ஒரு யூடியூப் வீடியோ மாரி தம்ப்நெயில்லேயே அவன் என்னன்னு தம்ப்நெயிலுக்கும் உள்ளேக்கும் வித்தியாசம் இருக்கும். பட் தம்ப்நெயில்ல உங்கள ஈர்த்து உள்ள கூட்டு போற மாரி, ஒரு 2 மினிட்ஸ்லேயே என்னன்றதுக்கு அந்த வீடியோ ஃபுல்லா உள்ள வீடியோவுக்கு குட்டி குட்டியா ஏதோ போடுவோம்ல, அந்த மாரி போடுறது. அல்லது ஒரு ஷார்ட்ஸ்லேயே ஒரு விஷயத்த கன்வே பண்றது மாரிலாம் புக்கு கன்வே பண்ணாது. நம்ம அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டயத்த நீங்க குடுக்கணும். அதுவும் இல்லாம மெயினா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த டயத்த நீங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம குடுக்க ட்ரை பண்ணணும். என்னன்னா, நீங்க ஒரு பேஜ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால அந்த புக்கோட கனெக்டே ஆக முடியாது. ஒரே ஒரு பேஜ் தான் படிப்பேன். அப்புறம் நான் ஃபோன் எடுத்து பார்ப்பேன். 2வது பேஜ் படிப்பேன். அப்புறம் ஃபோன் எடுத்து பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, புக் படிக்கிறது ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டா போரிங் தான் வச்சுக்கோங்களேன். இன்னும் கூட ரொம்ப போரிங்கா தெரியும். ஏன்னா ஃபோன் பார்க்குறது ஜாலியா இருக்குல்ல. புக்கு படிக்கிறது அப்படி ஜாலியா இருக்காது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கவே செய்யாது. அது என்ன, ஏதுன்றது. அதனால இனிஷியலி இல்ல, எப்பயுமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிச்சா தான் உங்களால அந்த புக்கோட ஃபீல வந்து லைக் அதில என்ன சொல்ல வராங்க, புக் படிக்கிறது எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே முடியும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கணும். ஃபோன் வச்சுக்கிட்டே படிக்கிறதெல்லாம் வந்து அப்படி படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம படிக்கவே முடியாது. படிக்கணும்னு நெனச்சா படிக்கவே முடியாது. அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கிண்டில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா, நீங்க கிண்டில் வந்து ஒரு ஃப்ரீக்வென்ட் ரீடரா இருக்கீங்க. உங்களால நெறைய படிப்பீங்கன்னா ஏன்னா அது காசு குடுத்து நம்ம வாங்கணும் கிண்டில. அண்ட் அதில கொஞ்சம் புக்ஸ் வாங்குறதுக்கு அந்த கிண்டில் அன்லிமிட்டெட் இல்ல கிண்டில் எடிஷன்லாம் வாங்குறதுக்கும் நீங்க கொஞ்சம் பே பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா நீங்க ரீட் பண்ணுவீங்கன்னா, அத இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். அது இல்லாம நான் வந்து கிண்டில் வாங்குனா நான் படிச்சுருவேன்னு நெனச்செல்லாம் வாங்கக்கூடாது. நான் அப்படிதான் நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம பண்ணுவோம் இல்லையா? இப்ப நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். ஷூஸு எல்லாம் வாங்கிட்டு நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாரி பண்ணிட்டு அப்புறம் போவே மாட்டேன். அந்த மாரி இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் ஷூஸ் வாங்கிட்டோம், அதுக்கான ஜிம் அவுட்ஃபிட் வாங்கிட்டோம்னா, உடனே நான் வாட்ச் மெயினா அந்த ஃபிட்பிட்டு அல்லது லைக் ஆப்பிள் வாட்ச் இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா, உடனே நம்ம வந்து ஜிம் போயிருவோமா? அப்படிலாம் இல்லைல்ல. நம்ம நெனச்சா தான் போவோம். அந்த மாரி நீங்க கிண்டில் வாங்குனா உடனே படிச்சுருவோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ கிண்டில் வாங்கணும்னா, அது ஆக்சுவலி ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி, ஐபேட் யூஸ் பண்ணி, கொஞ்சம் டிஜிட்டலியே யூஸ் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கீங்கன்னா, கிண்டில் வந்து உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல குடுக்கும். பட் நீங்க புக் ரீட் பண்ணுவீங்க அதில. வேற எதுவுமே இருக்காது. கூகுள் சர்ச் கூட அதில ஒழுங்கா ஒர்க் ஆவாது. வெறும் புக்ஸ் தான் நீங்க அதில படிக்க முடியும். மத்த எதுவுமே அதில பெருசா ப்ரௌசர்லாம் வந்து அந்த அளவுக்கு இதா இருக்காது. புக்ஸ சர்ச் பண்ணலாம், புக்ஸ படிக்கலாம். அந்த மாரி ஒரு ஃபோன் மாரி ஒரு டிவைஸ்ல படிச்ச மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். அது ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க ஃப்ரீக்வென்ட் ரீடரா வந்ததுக்கப்புறம், அட்லீஸ்ட் ஒரு 5, 6 புக்காவது நான் படிச்சா தான் நான் கிண்டில் வாங்குவேன். அந்த மாரி நீங்க வச்சுட்டு வாங்கலாம். அப்போ அது ஒரு வொர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அண்ட் இப்போ வர கிண்டில்லாம் அந்த இன்பில்ட் லைட்டோட நெறைய ஆப்ஷன்ஸோட வந்துருச்சு. நீங்க நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கணும்னா, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க கிண்டில்ல ரொம்ப பிரைட்னஸ்லாம் கம்மியா வச்சுட்டு கொஞ்சம் படிச்சீங்கன்னா, அப்படியே படிச்சுட்டு தூங்கிடலாம். அப்படின்ற மாரிலாம் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். பட் யோசிச்சு வாங்கலாம். ஏன்னா அது அவ்வளோ காசு கம்மியாலாம் இல்ல. ஓரளவுக்கு நீங்க பெட்டரான வெர்ஷன் வாங்கணும்னா காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ அதனால கிண்டில் வாங்குறதா இருந்தா யோசிச்சு வாங்குங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லலான்னா, டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 பக்கம் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு பொதுவாவே படிச்சா தூக்கம் வந்துரும்ன்ற மாரி ஒரு மனநிலையோட தான் இருப்போம். அட்லீஸ்ட் தூங்குறதுக்காகவாவது படிச்சு பழகுவோமே! அதனால ஏதோ ஒரு விஷயம் உங்க மண்டையில ஏறிரும்ல. அதான். ஏன்னா நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம்னா, ஏதாவது ஒண்ணு நமக்கு ஏதோ ஒண்ணு மண்டையில ஏறி, அதனால நம்ம அத செய்யாம இருப்போம். அல்லது ஒரு அவேர்னஸோட பண்ணுவோம். அதெல்லாம் தான். அந்த மாரி ஒரு சின்ன ஸ்பார்க்காவது உங்க மைண்டுக்குள்ள போகும். ஸோ
அதனால நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு தூங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட சஜஷன்ஸு. ஏன் ரீட் பண்ணணும்? அப்படி ரீட் பண்ணி தான் ஆகணுமா? அப்படின்லாம் அதுக்கு ஒரு பதிலா தான் வாசிப்பது எப்படி புக் இருக்கும். நீங்க அதையே போய் படிச்சு பாருங்க. இன்கேஸ் அது என்ன மாதிரி புக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்க இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ல வாசிப்பது எப்படி புக் பத்தியும் நான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் நீங்க கேட்டு பாருங்க. அண்ட் புக்ஸ் பத்தி ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 எபிசோட்ஸாவது நான் படிச்ச புக்ஸ் பத்தி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு புக்க நீங்க எடுத்து அத சூஸ் பண்ணி ப்ராப்பரா படிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கையில நம்ம ஒரு ரெசல்யூஷன்னு ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு செப்டம்பர் வந்துருச்சு. இன்னொரு 4 மாசம் தான். இந்த 4 மாசத்துக்குள்ள நான் அட்லீஸ்ட் படிக்க ட்ரை பண்றேன், அல்லது ஒரு புக்க படிப்பேன் அப்படின்ற மாரி கூட நம்ம ரெசல்யூஷன் எடுத்து நியூ இயர்க்கு முன்னவே நான் இந்த மாரி ஒரு படிப்பேன்னு கூட நம்ம ரெசல்யூஷன் எடுத்து பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ரீடிங் வந்து டெஃபினட்டா நீங்க ஒரு விஷயத்த பார்க்குற பார்வையே மாத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான விஷயம் ரீடிங். உங்க லைக் ஒரு காம்னஸ் குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஒரு சார்ட் ஆஃப் பீஸ், காம்லாம் குடுக்கும். உங்க மண்டைக்குள்ள நெறைய விஷயம் ஓடிட்டே தான் இருக்கும். ரொம்ப படிச்சீங்க, நெறைய புக்க தேடி தேடி படிச்சீங்கன்னா மனக்குள்ள புக்கா ஓடிட்டே இருக்கும். அது ஒரு மாரியான ஒரு ஸ்டேட்டு. பட் நீங்க ஜென்ரலா ஒரு வேடிக்கை பார்ப்பவன் மாரியோ, அல்லது ஒரு அணிலாடும் முன்றல் மாரியோ ஒரு புக்க படிச்சீங்கன்னா, ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும். உங்க எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கே புரிய வரும். அந்த மாரி ஒரு ஃபீல் குட்டா, ஒரு பீஸ்ஃபுல்லா உங்கள ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க புக் ரீட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்றத பற்றி டிஎம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எபிசோட் கீழேயும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரேட்டிங் கொடுங்க. நன்றி. வணக்கம்.